ஓம் நம வெங்கடேஷாய. டிசம்பர் மாதத்து புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசம்பர் 1ஆம் தேதி கீதா ஜெயந்தி அண்ட் ஏகாதசி. டிசம்பர் 2ஆம் தேதி சக்கரதீர்த்த முக்கோட்டி. டிசம்பர் 3ஆம் தேதி கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் தீபோத்சவம். டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி. அன்னைக்கு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் கார்த்திகை தீபோத்சவம். அதனால் பௌர்ணமி கருட சேவை கிடையாது. கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் கபில தீர்த்த முக்கோட்டி. அன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரமும் ஸ்ரீதத்த ஜெயந்தியும். அடுத்து டிசம்பர் 5ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சகஸ்ர தீபாலங்கார சேவாவில் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. அடுத்து டிசம்பர் 7ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம். திருமலா ஸ்ரீவாரி கோயில் சகஸ்ர தீபாலங்கார சேவாவில் மலையப்ப சுவாமி தாயாரோட ஸ்ரீ ராமானுஜரம் எதிர் சேவையாக எழுந்தருள்வார். அன்னைக்கு கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் லக்ஷ பில்வார்ச்சனை. டிசம்பர் 8ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். ஸ்ரீராமரோட அவதார திருநட்சத்திரம். சகசர தீபாலங்கார சேவாவில் ராமர் சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் எழுந்தருள்வார். டிசம்பர் 15ஆம் தேதி ஏகாதசி. டிசம்பர் 16ஆம் தேதி மத்தியானம் 1:23 மார்கழி மாதம் பிறக்குது. டிசம்பர் 18ஆம் தேதி மாச சிவராத்திரி. டிசம்பர் 19ஆம் தேதி அமாவாசை. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் அத்தியாயனோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது. பகல் 10 ராப்பத்து உற்சவம்லாம் நடக்கும். டிசம்பர் 23ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். டிசம்பர் 29ஆம் தேதி கபிலேஸ்வரர் கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு காலையில் ஸ்வர்ண ரதம் மாட வீதியில் மலையப்ப சுவாமி வீதி உலா வருவார். அன்னையிலேருந்து துவார தரிசனமும் ஓப்பனில் இருக்கும். டிசம்பர் 31ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம். ஸ்ரீ சுவாமி புஷ்கரணி தீர்த்த முக்கோட்டி. அன்னைக்கு சக்கர ஸ்நானமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் திருமலாலயம் கீழ்த்திருப்பதில் இருக்கக்கூடிய கோயில்களையும் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள். உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் விட்டுட்டு வீக் டேஸாக செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு தர்ஷன டிக்கெட்டும் ஈஸியாக கிடைக்கும். இல்லைனாலும் பர்டிகுலர் டேட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். காப்பி பேஸ்ட் மெத்தட் ஆர் கிளிப்போர்ட் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில், லேப்டாப்லலாம் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.